ஓம் சாந்தி. அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களை சாத்வீக உணவு நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம சாத்வீக உணவு நிகழ்ச்சியில் நிறைய இயற்கையான உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். ஒன்று பாபாவுடைய நினைவு, இன்னொன்று ஆத்ம அபிமானி ஸ்திதி, மூன்றாவது சுப பாவனையினுடைய வைப்ரேஷன். இந்த மூணும் சாத்வீக உணவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்றைக்கி நம்ம சாத்வீக உணவு நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஓமவல்லி இலை இருக்கு இல்லையா, நிறைய பேர் வீட்டில் அந்த வாசலில் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஓமவல்லி இலையை தொட்டாலே நல்லா வாசனையாக இருக்கும். அது அவ்வளோ மூலிகை, அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. அதை வச்சு அதை ஒரு அபூர்வ மூலிகைன்னு கூட சொல்லலாம். அது இருந்தாலே நம்ம வீட்டில் சளி காய்ச்சலே வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகை செடியை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேஸ்ட்டாக கட் பண்ணி தூக்கி போடுவாங்க. அது என்ன பண்ணுறது, சும்மா ஒன்று ரெண்டை நம்ம முகர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஓமவல்லி இலையில் ஒரு அழகான தொக்கு, அதாவது மழை காலம் குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு சளி, இருமல், இந்த தண்ணியில் மூக்கில் தண்ணியாக வடியது, தலை கிணத்து போகிறது, இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த மருந்து இந்த ஓமவல்லி தொக்குங்கிறது. இந்த ஓமவல்லி தொக்கு நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா டெய்லி கொஞ்சம் ஒரு சின்ன உருண்டை டெய்லி நீங்கள் காலையிலையோ அல்லது மதியமோ சாப்பிடும்போது அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சளி பிரச்சனைகள் இருக்காது. சளியினால் வரக்கூடிய அந்த காய்ச்சல் எல்லாம் கூட உங்களுக்கு க்யூர் ஆகும். ஸோ அந்த ஓமவல்லி தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் இந்த சாத்வீக உணவு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது நம்ம தெரிந்து கொள்வோம். ஓமவல்லி இலை அந்த தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓமவல்லி தொக்கு பண்ணுறதுக்கு ஓமவல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓமவல்லி இலை நீர் சத்து உள்ளது. அதனால் இது நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கிற மாதிரி நீங்கள் மற்ற இதை அதிகப்படுத்திக்கலாம். எல்லாமே அளவாகவும் போடலாம். ஓமவல்லி அதிகமாக மற்ற வகையில் குறைச்சும் போடலாம். ஓமவல்லி இலை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அந்த ஓமவல்லி இலையோடு சேர்த்து போடுறதுக்கு கருவேப்பிலை நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு கப்பு நான் இங்கே காட்டியிருக்கேன். நீங்கள் நிறைய அதையே நீங்கள் மல்டிப்ளை பண்ணியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா புளி. இந்த தொக்குக்கு புளி தான் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த புளி பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் புளிங்கும்போது நிறைய பேர் புளி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புளி உடம்புளின்னு பேர். இது மருத்துவ குணம் அதிகமானது. இது கேரளாவில் ஃபுல்லாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது புடம்புளி. இது நான் அதாவது எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் இதை உங்களுக்கு காட்டினதை விட நான் அதிகமாக செய்ய போகிறதுனால நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு காரம் ருசிக்கு தகுந்த மாதிரி மிளகாயும் இஞ்சியும் நம்ம சேர்க்கணும். மிளகாய் இஞ்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு உணவு நீங்கள் கார வகை செஞ்சாலும் மிளகாயை குறைச்சிட்டு மிளகு அதிகப்படுத்துங்க. ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய சக்தி, சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி மிளகுக்கு இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு 10 மிளகு சாப்பிட்டுட்டு பகைவன் வீட்டில் கூட போய் நீங்கள் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிளகு சக்தி இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாத்துலேயுமே மிளகாயை குறைச்சிட்டு நான் மிளகு அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். அதனால் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எண்ணெயில் அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கணும். அதுக்காக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு வேண்டிய பொருட்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாமே இதில் நீங்கள் லாஸ்ட்டில் இறக்க போகும்போது கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ நீங்கள் போட்டுக்கலாம். அதை நாங்கள் இங்கே வைக்கல, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் அந்த புளியினுடைய டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நீங்கள் அதில் லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. மல்லி இருக்குது. மல்லி 1 கப் மல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி, புதினா, ஓமவல்லி இலை, கருவேப்பிலை, இந்த 4 தான் இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். இந்த 4ஐயும் நாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு, எண்ணெய் சும்மா நிறைய எண்ணெய் கிடையாது, ஒரு ஸ்பூனோ அல்லது 2 ஸ்பூனோ நல்லெண்ணெயோ அல்லது கடலெண்ணெயோ ஊற்றி அதை வதக்கணும். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம செய்முறையை பார்க்கலாம். இந்த தொக்கு பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம அந்த இலைகள், அதாவது புதினா, மல்லி, அந்த ஓமவல்லி இலை எல்லாமே வதக்கணும். அதுக்கு முன்னாடி சில பொருட்கள் போடணும். அதுக்கு முதல்ல நம்ம மிளகு போட்டுக்கலாம். மிளகு கூடயே மிளகாய், இஞ்சி,
மிளகாய், அதையும் ஒரு கொஞ்சம் அதை வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இலைகளை போடணும். இலைகளை போட்டு நல்லா ஒரு அளவுக்கு வதக்கணும். ஓமவல்லி இலை, புதினா, கருவேப்பிலை, மல்லி எல்லாமே வந்து இப்போ இதோட நம்ம போட்டு வதக்கணும். கொஞ்சம் வந்து அந்த மிளகாய் வந்து பொரியணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாமே இருக்கிறதுக்காக மிளகாய் நல்லா வந்து பொரிச்சு விட்டு அதுலேயே போட்டு எல்லாத்தையும் வதக்கணும். மூணையும் நாங்கள் வந்து ஒரு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். இதை நாங்கள் போடுறோம். நாங்கள் உங்களுக்கு அளவில் காட்டினதுக்காக அதிகமாக போட்டுருக்குறோம். இப்போது நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக செய்யலாம், நிறையா செய்யலாம். நாங்கள் வந்து ஊறுகாயெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். இந்த தொக்கு தான் எங்களுக்கு வந்து ஊறுகாய் மாதிரி செஞ்சால் எங்களுக்கு வந்து 1 மாதத்துக்கு 15 நாளைக்கு இந்த தொக்கு வரும். கெட்டு போகாது. டெய்லி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஆரோக்கியம். அதனால் நாங்கள் நிறைய அளவில் போட்டுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். ஓமவல்லி இலை போட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் புதினா போடுறாங்க, அடுத்தது மல்லி எல்லாமே போட்டு இப்போ வந்து இதை ஒரு 5 நிமிஷமோ ஒரு 3 நிமிஷமோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். வதக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இது வதக்கும் போதே நல்ல வாசனை வரும். ஏன்னா புதினா, ஓமவல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வாசனையானது. மூலிகை மருத்துவத்தன்மை நிறைஞ்சது. அதனால் இது செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா வதக்கணும். பாருங்கள், இது வந்து நல்லா வதங்கிருக்கு. இது கூட அந்த புளியையும் போட்டு வதக்கிட்டு இதை நம்ம வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இந்த புளி அதிலே போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டோம்னா புளி சூடானா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால புளியை அதை போட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம். பாருங்கள், அந்த வதக்குன அந்த இலைகளெல்லாம் ஓமவல்லி இலை எல்லாமே வந்து வதக்கி எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இதை அரைச்சதை இப்போ தாளித்து நம்ம வந்து இதை தொக்காக்க போகிறோம். தாளிக்கிறதுக்காக நான் வந்து வடைச்சட்டியில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக தான் தேவைப்படும். ஏன்னா வீணாகாமல் 10 நாள் 15 நாள் நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா. அதனால் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெயில் நம்ம இப்போது தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து இது வந்து சின்ன ஸ்பூன், அதனால் இந்த ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் கடுகு போடுறேன். ஏன்னா வந்து இது தொக்கோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால 4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ளேம் வந்து கேஸில் அடுப்பில் வந்து மிடில் வச்சுக்கோங்க. ரொம்ப இதாக வச்சுருந்தீங்கனாலும் கடுகு கருகி போயிடும். அதனால் மிடில் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கடுகு வெடிக்கணும். இப்போ கடுகு நல்லா வெடித்து வருது. அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன், 1 டீஸ்பூன் நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். கடுகு வெடிக்குது, பெருங்காயத்தூளும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தொக்கை நம்ம வந்து அதில் போடலாம். போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த தொக்கை அதில் போட போகிறோம். அடுப்பை வந்து ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே போடும்போது கையில் தெளிச்சிடக்கூடாது இல்லையா. அதனால் இந்த தொக்கை நல்லா இது கொஞ்சம் வந்து தெளிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தே இந்த காரியம் செய்யுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் கெட்டியாகிறது வரைக்கும் கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கரண்டியை கொஞ்சம் நீல கரண்டியை வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கிண்டி நல்லா கெட்டியாக்கணும். இது வந்து நல்லா கெட்டியாகணும். கெட்டியானால் தான் நம்மளுடைய அந்த வாசனையெல்லாம் வந்து எல்லாம் சேரும். அதனால் இப்போ இந்த தாளித்து அந்த தொக்கையில் போட்டு இதை கிண்டிகிட்டே இருப்போம். இது வந்து நல்லா கெட்டியான பிறகு மறுபடியும் என்ன செய்யலாங்கிறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வந்து தொக்கு பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் அல்வா மாதிரி சுற்றி வருது பாருங்கள். இதுதான் இதோட பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். இது வந்து 1 வாரம் 10 நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா பக்குவம் வந்துடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு தொக்கு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் வெல்லத்தை போட்டு கிண்டணும். வெல்லம் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம நிறைய செய்கிறதுனால நான் வந்து 2 அச்சு வெல்லத்தை நுணுக்கி போட்டிருக்கேன். இது வந்து இதில் கவர்ந்து சேர்ந்ததும் இது நம்ம இறக்கல. இன்னும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் நல்லா எண்ணெய் விட்டு வர மாதிரி கிண்டினீங்கன்னா, கெட்டியாக கிண்டிங்கன்னா இன்னும் 1 மாதத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு 10 நாள் 15 நாளைக்கு இந்த தொக்கு வந்து அப்படியே இருக்கும். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து வருமானத்துக்கு ரெடியாக எடுத்துடலாம்.
பாருங்க சட்டியில் ஒட்டலை. இப்போ இந்த வெல்லம் போட்டதுனால கொஞ்சம் தளர்த்தியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுனாக்கா சட்டியில் ஒட்டாமல் இருக்கும். இந்த சட்டியிலே ஒட்டாமல் வருது பாருங்கள், அல்வா மாதிரி சுற்றி வருது பார்த்தீங்களா. இது கெட்டு போகாத ஸ்டேஜில் இருக்கும். இப்போ இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பரிமாறுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜை விட்டு வெளியிலேயே நீங்கள் வச்சுக்கணுன்னாலும் வெளியில் விட இதை வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் கூட இருக்கும். ஃப்ரிட்ஜை விட்டு வெளியில் வச்சிங்கன்னா 10 நாளைக்கு இருக்கும். அது உங்கள் விருப்பப்படி நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இப்போ தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சட்டியிலிருந்து மாற்றிடலாம். பாருங்கள், தொக்கு வந்து ரெடியாக நல்லா சூடாக இருக்குது. நல்ல தொக்கு வந்து ஓமவல்லிய தொக்கு, நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த தொக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் சாப்பாட்டில் யூஸ் பண்ணலாம். இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது நீங்கள் தொட்டுக்கலாம். இது நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த தொக்கு. இந்த குளிர்காலத்திற்கு, இந்த மழை காலத்திற்கு உகந்த தொக்கு. இதை நீங்கள் வந்து செய்து எல்லாருமே பலனடைங்க. இப்போ நம்ம வந்து ஓமவல்லி உடலுக்கு ஆரோக்கியமான எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம நல்லா பார்த்தோம். இந்த தொக்கு நீங்கள் செய்து எல்லாருமே சாப்பிடுங்க. ஓமவல்லி தொக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும், சளி காய்ச்சலுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு மருந்து. அது வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. எல்லார் வீட்லேயும் உள்ள ஒரு எளிமையான மருந்து மூலிகை அது. அதனால் இன்றைக்கி ஓமவல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத ரொம்ப தெளிவாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி வி.கே. ஞான சௌதரி. ஓம் சாந்தி.